5ல முடியும். 5ல தான் நமக்கு முடியும். அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 5. 5. புரியுதுங்களா? இந்த இடத்துல ஐ மீன் 5 வந்து நீங்க எத்தனை டைம் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே போனாலுமே உங்களுக்கு வந்து என்ன வரும்? லாஸ்டா முடியறது இந்த இடத்துல 5 இன்டூ 5 இன்டூ 5 அப்படின்னு வருதுங்களா? 5ன்னு ஒரு சிங்கிள் சைக்ளிசிட்டி நம்பர் இருக்கு. இது இன்டூ எத்தனை டைம் நீங்க பண்ணாலுமே இந்த இடத்துல கடைசியா 995 முடியும். சரிங்களா? சோ இது எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலா என்ன வரும்? 5ல முடியற மாதிரி தான் யூனிட் டிஜிட் வரும். புரிஞ்சுதா? சோ அந்த சைக்ளிசிட்டி அது ஓகே. எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து 2 செகண்ட் தான். இந்த இடத்துல 5 இருக்கா? இப்ப 5 வந்துருச்சு அப்படின்னாவே 5ல தான் முடியும்னு எடுத்துக்கலாம். இதுவே இந்த இடத்துல 5 இன்டூ 1 இன்டூ 2 இன்டூ 1 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4 இன்டூ 5 இன்டூ அப் டு 999 இப்படி இருக்குன்னா என்ன என்ன பண்ணுவீங்க? 1 2 3 4 5 அப் டு 999 வரைக்கும் இருக்கு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா 5 இன்டூ 2 இதை நான் ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேனா? இந்த பேட்சுக்கு சொன்னா தெரியலைங்க. 5 இன்டூ 2ன்னு எடுத்தீங்கன்னா எப்பவுமே 5 இன்டூ 2 என்னது? 5 2s are 10. 10. அப்போ 5 and 2 நம்ம எடுக்கும் போது எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்றதுக்கு சொல்லியிருக்கேன் நான் இது கிளாஸ்ல. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கால்குலேட் பண்றதுக்கு 5 இன்டூ 2 அப்படிங்கிறது உங்களுக்கு 0 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. சோ 5 இன்டூ 2 அப்படின்னு வந்துருச்சுனாவே இதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 0 முடிஞ்சிருச்சா? அப்போ 0 இன்டூ எனி நம்பர், நீங்க என்ன நம்பர் பெரிய நம்பர் உங்களுக்கு எது முடியும்? அது 0ல தான் முடிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? எஸ் மேம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து இப்ப நான் கொடுத்திருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? 0 யூனிட் டிஜிட். புரியுதா? இந்த கொஸ்டினுக்கு வந்து 5 இருக்கனால 5 இன்டூ கண்டிப்பா இன்னொரு 5 வரும். சோ 5 இன்டூ 5 அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னவாகும்? 5ல தான் உங்களுக்கு முடியற மாதிரி இருக்கும். அப்ப இதுதான் ஆன்சரா இருக்கும். ஏன்னா இதுதான் சிங்கிள் சைக்ளிசிட்டி.